இல்ல ஓகே ரவையை விட சின்னதா இருக்கும், அதோட சிறிது. தண்ணி எந்த அளவுக்கு சேமிக்கிறதா ஓகே பாத்தீங்க. இந்த ஸ்பூனோட இதையும் பார்த்துக்கோங்க. ஸ்பூன் அவ்வளோ ஒன்றும் குழியால இல்லை ஓகேங்களா. ஸ்பூன் அவ்வளோ ஒன்றும் குழியால இல்லை, ஜஸ்ட் இப்படிதான் இருக்கு. ஒரு ஸ்பூன் தான் எடுக்கிறேன் ஓகேங்களா, ஒரே ஒரு ஸ்பூன் தான் எடுக்கிறேன் போட்டேன் ஓகே. ஒரு ஸ்பூன் தான் சார் போட்டிருக்கேன். தண்ணி என்ன பண்ணுவோம் ஸ்டார்டிங்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா செமி சாலிடா மாத்திரும். தண்ணி வந்து அப்படியே தண்ணியை வந்து உறிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படியே ஜெல்லு வடிவத்துல அந்த தண்ணியை வந்து உறிஞ்சு வச்சுக்கும். மண்ணுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வேலை செய்யும். தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது ஸ்லோவா ரிலீஸ் பண்ணும். பாத்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து ஜெல்லா வந்து பிடிச்சிக்கிச்சு. பாத்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை அந்த ஜெல்லுக்குள்ள பிடிச்சி வச்சுக்கிச்சு. நான் எவ்வளவு போட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் தான் போட்டேன் ஓகேங்களா. இப்போ மேக்ஸிமம் கெட்டி ஆயிடுச்சு, ஜெல்லு வடிவத்தில் வந்துருச்சு ஓகேங்களா. ஒரு ஸ்பூனு கிட்டத்தட்ட 1 லிட்டர் வரை தண்ணியை சேமிக்கும். ஒரு ஸ்பூன் இந்த ஸ்பூன் ஓகேங்களா. ஓகேங்களா. அந்த தண்ணி ஒரு ஸ்பூனு எந்த அளவு தண்ணியை சேமிச்சு வைக்குதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஊத்தலாம். இதுல இருந்து தான் நான் மாத்துறேன். ஜெல்லு வடிவத்தில் வந்துருச்சு ஓகே. தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிச்சு. ஒரு பாட்டில், இந்த பாட்டில் 6 லிட்டர் பாட்டில் 6 லிட்டர் தானே சார் ஓகே. அதாவது பாருங்க இதுல இருந்து நான் மாத்தினேன், புதுசால அக்வாஜல் போடல. அதாவது இன்னும் தண்ணியை பிடிக்கும். கிட்டத்தட்ட 1 லிட்டர் வர இந்த தண்ணி வந்து இந்த ஸ்பூன் இந்த அளவு ஸ்பூன் வந்து 1 லிட்டர் வர தண்ணியை சேமிக்கும். ஏன் விரல் விட்டு இது ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு சார் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. நீங்க விரல் விட்டு பாத்தீங்கன்னா, விரல் விட்டுட்டு கை எடுத்தீங்கன்னா உங்க கையில ஜெல்லாம் அவ்வளவு ஒட்டி இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. விரல் விட்டு கையில எடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க விரல்ல அவ்வளவா ஜெல்லாம் ஒட்டாது. அப்படின்னா வேர் இருக்கு நீங்க நினைக்கலாம் சார் வேரை சுத்தி தானே இருக்கு, வேருக்கு எந்த ப்ராப்ளம் ஆகுமா, வேரல்கள் வருமா, வராது. அந்த வேருக்கு ஏற்ற மாதிரி என்ன கண்டிஷன் தண்ணியை சேமிச்சு வைக்க முடியுமோ அந்த அளவு தான் சேமிச்சு வைக்கும். அதுக்கு அதிகமா தண்ணி இருந்துச்சா அதோட சேமிச்சு வைக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு ஓகேங்களா. இந்த அக்வாஜலுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு சார். அந்த கெப்பாசிட்டி அளவோட தண்ணியை தான் இது சேமிச்சு வச்சுக்கோ. அந்த சேமிச்சு வச்சுக்கிறதுக்கான அளவு வந்து வேருக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது. அதுக்கு அதிகமா தண்ணி வந்துச்சுன்னா அது வந்து லீக் பண்ணிடும். கூலிங் கொடுக்காது மீன்ஸ் அந்த வேரை சுத்தி ஈரப்பதம் இருக்குமே, அந்த வேருக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ கை விட்டு பாத்தீங்கன்னா தெரியும். அதான் அழுகல் கொடுக்காது, வேருக்கு எந்த பிரச்சனையும் வராது ஓகேனா. ஜஸ்ட் வேற டிப் பண்ணி எடுத்து பாருங்க உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஒரு ஏக்கருக்கு 1 ல இருந்து 2 கிலோ சார். இப்ப காராமணி தரப்பயிருக்கு சொல்றேன்ல, அது யூஸ் பண்ணலாமா? எது சார்? பனி பயிர் அதான் சொன்னேன், அடிவரம் போடும்போது போடுங்க. அது கூட அடிவரம் போடும்போது கொடுங்க. அதான் லாஸ்ட் ஒரு சால் சொன்னீங்க. மெயினா வேலை இதுதான். என்ன சொன்னீங்க? எதனால காய்கறி பனி பயிர் போடும்போது அடியில போடுற மாதிரி யூஸ் பண்ணலாமா? தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊத்திருக்கேன். நீ விரல் விட்டு பாத்தீங்கன்னா தெரியும், தண்ணி அந்த அளவு சேமிச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா. நான் சொல்றேன், இந்த அக்வாஜல் அப்ளை பண்ணும்போது எந்த திரவமும் சேர்க்க கூடாது சரிங்களா. அப்ளை பண்ணும்போது அக்ரி 82 ஒட்டு பசு சொன்னேன்ல, ஒட்டு பசு சேர்க்க